கொடுக்கலாம். மாறாதீங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க. ரைட் கொஞ்சம் சிரிக்கலாம், நாலு கொஞ்சம் லைட்டாக மட்டும் தூக்கிக்கலாம் கொஞ்சம். ரைட் சிரிங்க 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 சிரிங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஓய் இங்கே பாருங்க.
பாருங்க பாருங்க பாருங்க. சிரிப்பு 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 சிரிப்பு. இந்த பக்கம் அவங்களையும் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு தாத்தா இங்க பாருங்க, தாத்தா இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாட்டி இங்க பாருங்க, இங்க பாருங்க, பிரியாணி வெயிட் 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 பண்ண மாறாதீங்க. இங்க பாருங்க. மகிழ்ச்சியான நல்ல நேரத்திலும் ஆண்டவரே அப்பா அருமையான மணமகள் தெரிஞ்சவர்களாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இப்பொழுது இந்த மலர் மாலையை நாங்கள் ஜெபித்து பிள்ளை ஆசீர்வதித்து கொடுக்கின்றோம். எப்படி இந்த மலர் மாலை நறுமணம் வீசுகின்றதோ அதே போல பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் நறுமணம் வீசத்தக்கதாய் கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுக்கிறாங்க. இந்த நாள் முழுவதுமாய் நீர் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாம் மாத்திரம் மயப்படட்டும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தாத்தா இங்க பாருங்க. ஆமா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வீடியோ அப்படியே அப்படியே பாட்டி எங்க பாருங்க. இந்த பக்கம் பேக் கர்ச்சி போய் மாத்திரலாம் சார் உங்க போன் எடுத்து பாட்டி இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, பாட்டி இங்க பாருங்க. இங்க சேர்ந்து சேர்ந்து ஓகே ஓபன் 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 பாக்கியம் நன்மையும் உண்டாகுமே என்றும் பாக்கியம் நன்மையும் உண்டாகுமே என்றும் கர்த்தர்
இங்க பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க அப்படியே அப்படியே மெதுவா மூவ் பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட். அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க வாங்க வாங்க. ஓகே இது டர்ன் பண்ணு. அந்த அப்படியே கூட்டி போமா. ரைட் வாங்க. இல்ல 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 எம்மா வாங்க. எல்லாம் நரம்பு எல்லாம் நரம்பு எல்லாத்தையும் நடக்குது. சரியா? ஃபேமிலியை விட்டமா ஜீவா அக்கவரா கல்யாணம் வர ஃபங்க்ஷன் பண்ணப்போ அங்கே மேலே வச்சிரு, சும்மா மேலே வச்சிரு. மைக் ஸ்பீடுக்காரங்க இருக்காங்க.
எனக்கு அதை பார்க்க முடியல, மைக் ஆன் பண்ண முடியல. பாப்பா இங்க பாரு. பாப்பா இங்க பாரு. ஓய். மைக் செட் எங்க இருக்காங்க பாரு. அப்படியே இரு. நீங்க மேல பாருங்க. இங்க பாருமா, இங்க பாருமா. தெரியும். இங்க பாரு, இரு. இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. காலையில வெளிய வரும்போது அழகா இருந்துச்சு. அதோட இங்க பாரு. இங்க பாரு, பாப்பா இங்க பாரு. ஐடியா. ஏசி. அது என்ன இருக்கு? ஆனா கவர் அப்படியே இரு. வெளிய வருமா வந்து பாரு. பாப்பா இங்க பாரு. இங்க பாரு. ரெடி. அப்படியே அப்படியே. நான் பார்த்தேன். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாரு, போட்டோ எடுக்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ரெண்டு தட்டு தான். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அப்படியே இருங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா இங்க பாரு. இங்க பாரு பாப்பா, பாப்பா இங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாரு. இங்க பாருமா, பாப்பா இங்க பாரு. இந்த கேமரா பாரு. இதற்காக நான் மோசஸ் குருவானவர் அவர்கள் இந்த தட்டுகளுக்காக உச்சித பொருட்களுக்காக ஜெபிப்பார்கள். மணமகன் ஜெய் மனம் கட்டாயிருது. மணமகளுக்கு இப்பொழுது ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். அவருடைய நிச்சய நேரத்துக்காக நன்றி செலுத்திய ஆண்டவரை, நிச்சயத்தை ஆண்டவரை நடத்துவதற்கு முன்பாக ஆண்டவரை மணமகளுக்கு கொடுத்திருக்கின்ற உச்சிதமான அனைத்து தட்டுகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. நிச்சயத்தை நிகழ்ச்சி ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் கெஞ்சி நிற்கிறதாபனை. அன்பின் ரட்சகரை விசேஷமாக பைபிள் தட்டை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரை. இந்த அருமையான பூத்தட்டை ஆண்டவரை, அருமையான எல்லா தட்டுகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. ஆண்டவரை நீதாம் ஆண்டவரே நல்லவர் வல்லவர் ஆண்டவரை. உம்முடைய அன்பு ஆண்டவரை இந்த வேளையிலே அருமையான பிள்ளைகள் மணமக்கள் ஆண்டவரை ருசித்து பார்க்கத்தக்கதாக நீ கிருபை கொடுக்கணுமாறு கெஞ்சிக்கிறோம். உச்சிதமான அனைத்து தட்டுகளையும் பொன்னாடைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரை. இந்த பொன்னாடைகளை தரிப்பிக்கப்படும் ஆண்டவரை உடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளே நிலைநிற்க வேண்டுமா கெஞ்சிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே பல தட்டுகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. இன்னும் ஆண்டவரை ஏராளமான தட்டுகளை நீதான் ஆண்டவரை வைத்திருக்கீங்க, அதற்காக சோதரம் ஆண்டவர். ஏராளமான ஆசீர்வாதத்தை ஆண்டவரை
மணமக்களோட வாழ்க்கையிலே கொடுத்து வாழ்க்கையிலே கொடுத்து ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே நீ ஆண்டு வழிநடத்தவேமா கெஞ்சிருக்கிறோம். இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு கொடுப்பேன் சொன்ன அன்பின் செய்கிறேன். இன்று முதல் ஆண்டவரே என்னாலும் ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நன்மை ஆண்டவரை பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுத்து வழி நடத்துங்க. அன்பின் செய்கிறேன். எல்லாவற்றையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆண்டவரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கிருபித்த தயவுக்காக சொல்கிறோம். இரு வீட்டாரையும் ஆசீர்வதிங்க. மணமகன் வீட்டாரை ஆசீர்வதிங்க. அது மட்டும் தகப்பனே மணமகள் வீட்டாரை ஆசீர்வதிங்க. இரு வீட்டாரை ஆண்டவரை இந்த நேரத்தில் நிச்சயத்தை நீச்சல் ஆண்டவரை உண்டாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை, ஒரு இன்பத்தின் சூழ்நிலை ஆண்டவரை, மகிழ்ச்சியின் சூழ்நிலை ஆண்டவரை இந்த வேலையை கொடுத்து வருகிற அன்புக்காக சொல்கிறோம். பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஒரு ப்ளஸ் பண்ணிருக்கேன். கூட்டு போங்க. சரி ஒரு போட்டோ பண்ணி கேட்க வச்சிருக்கோம். இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். இடத்துக்கிட்ட சாமல் தகிச்சுதானே, சாமல் தகிச்சு மாப்பிள்ளைங்க வீட்டுக்காரங்க இந்த தட்டு பூரா எடுங்க. உறவினர்கள், நண்பர்கள், இனப்பெற ஜந்துக்கள் இவ்வளவு நேரம் நல்ல உறவுகளை பேசி வளர்த்து கொண்டீர்களா? நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது இது பேசக்கூடாது, நலம்பலம் விசாரிக்க கூடாது. மணமக்களின் இல்லற வாழ்க்கை ஆசீர்வாத திருமணத்திற்காக நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவோம். சில நிமிடங்களில் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து விடுவோம். சரி, இனி பேசக்கூடாது, சரியா? ஜேம்ஸ் உச்சித பொருட்களை எல்லாம் திருமண உறுதி செய்தல் நிகழ்ச்சிக்கும் திருமணத்திற்குமாக மணமக்கள் கொண்டு வந்து அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்பொழுது மணமகள் தன்னை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிற இந்த திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை நம்முடைய தியாகராஜ சேகர குருவானவர் தனபால் ஐயா அவர்கள் மாலைக்காகவும் ஆரம்ப ஜெபமும் செய்வார்கள். நான் இருந்தவாறு நம்ம பிள்ளைகள் ஜேம்ஸ் பாலன், ஆஸ்பினால் டெரிஜா அவருடைய நிச்சயதார்த்த வைபவத்தை இருக்கின்ற மலர் மாலைகள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தூய ஆவினால் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபம் செய்வோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஜேம்ஸ் பாலனுக்கு ஏற்ற மணமகள் ஆஸ்பினால் டெரிஜாவை முன்கூர் நிச்சயதார்த்த வைபவத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அப்பா, கர்த்தர் உமக்கு பெரிய காரணை செய்தார்னு சொல்லி அவங்க எண்ணி பார்த்து
இம்மட்டுமாக தகப்பனே அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்தி ஆசீர்வதித்து அனைத்தையும் நன்மையாக மாற்றி கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் ஆண்டவரே இருவரும் மலர் மாலையை மாற்றிக்கொள்ளும் வண்ணமாக இதை நாங்கள் உங்களுடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இதை தொட்டு எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே உங்களுடைய படைப்புகள் எவ்வளவு மகத்துவமானது, அது எவ்வளவு மனமுள்ளது என்பதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையானதும் ஆண்டவரே மகத்துவம் உள்ளதாகவும் மனமுள்ளதாகவும் கர்த்தர் நீர் மாற்றித்தர வாரும் என்று சொல்லி உண்மை அழைக்கிறோம். இதை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொண்டு உங்களுடைய அன்பையும் உங்களுடைய தகப்பனை மகிமையும் வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார்கள். தொடர்ந்து இந்த வைபவத்திலையும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகனுக்கு மகளின் தகப்பனார் சாம் வில்லியம்ஸ் மாலை அணிவிப்பார்கள். போடுங்க 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 இங்க பாருங்க. ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசாவோதியும் மகனின் தாயார் திருமதி கோயில் செல்வி அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். விசிறுவான பாலனே ஆசாரியரும் வான்ராஜனோ ஆசீர்வதித்திட இம்மனங்கள் ஒருவருக்கொருவர் வேத புத்தகத்தையும் மோதிரத்தையும் மாற்றிக்கொள்ள இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இல்லாதது வேதத்தையே படிக்காது. நான் கல்யாண வீட்டுல வந்து பல பேர்கிட்ட கேட்டேன், பைபிளை ஒரு தடவையாவது வாஸ்து முடிச்சிருக்கியா? உடனே முதல் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. எதுக்கு தெரியுமா? வேதத்தை படிக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. வேதத்தை படிக்க வேண்டும் என்றால் எழுத வாசிக்க தெரியணும். அடுத்த வருடம் இதே நாளுக்குள்ள வாஸ்து முடிச்சிருக்கணும். வாஸ்து சின்ன வயசுல நீங்க வாஸ்திருப்பீங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கோம். வாலு வயசு வர வர வேத புத்தகம் பாவம் கூட வந்திருக்கும், பைபிள் பிரிஞ்சிருக்கும். சரியா? இன்றைக்கு மீண்டும் வேத புத்தகம் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக அமைய வேண்டும். உங்கள் இல்லற வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு உங்கள் இல்லற வாழ்க்கையை நடத்த வேண்டும். மாதிரி சினிமா நடிகர்களோ நடிகைகளோ விளையாட்டு வீரர்களோ ஜாதிய தலைவர்களோ கோயிலில் உள்ள அரசியல் தலைவர்களோ ஊழியக்காரங்களோ கிடையாது. இயேசு கிறிஸ்துவே உங்கள் இல்லற வாழ்க்கையின் முன்மாதிரி. அடிப்படை வேத புத்தகம். அதுக்காக தான் வேத புத்தகத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்கிறீர்கள். அடுத்த வருடத்திற்குள்ள படிக்கும்போது பேனா கையில வச்சு குறிச்சு படிக்கணும். உங்கள் இல்லற வாழ்க்கை ஆலோசனை வரும்போதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி, சரியா, அதுல ஃபேமிலி லைஃப் FL அப்படின்ட்டு போட்டு சரியா படிக்க வேண்டும். என்றால் யாம் பொருள் வாம் பொருள், இது எங்க வீட்டில் கொடுத்தது, இது உங்க வீட்டில் கொடுத்தது. திருமணம் ஆன பிற்பாடு உங்க வீடு எங்க வீடு, எங்க வீட்டுது உங்க வீட்டுதுங்கிறது இருவரும் சமமாக பொருட்களை அனுபவிக்க வேண்டும். யான் ஏடிஎம் கார்டு, யான் ஏடிஎம் கார்டு, அது சரியா. பொருள் செல்வத்தை நீங்கள் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அதுக்குதான் ஒருவருக்கொருவர். இதற்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம் பேசக்கூடாது, கண்களையும் மூடும். ஜெபம். அருமையான மணமக்கள் ஜேம்ஸ் டெரிஜா தங்கள் இல்லற வாழ்க்கையை வேத புத்தகத்தை அடிப்படையாக கொண்டும் உண்மை மாதிரியாக கொண்டு வாழும்படி வேத புத்தகத்தை ஒருவருக்கொருவர் பரிசாக கொடுக்கிறார்கள். தங்கள் பொருள் செல்வத்தை நாங்கள் பொதுவாக வைத்து சேர்ந்து அனுபவிப்போம் என்பதற்கு அடையாளமாக மோதிரத்தை ஒருவருக்கொருவர் மாற்றி அணிய இருக்கிறார்கள். இந்த பொருட்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் பாடும்போது பிள்ளைகள் பரிசுகளை கொடுப்பார்கள். தோகையுமாது வரிது போது கனமுதாது
நல்ல ஒரு பாதி நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன தெய்வீக மாமன வழங்க மருமகருள் வேத நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதி உத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாய் இருக்கும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவர், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பது. ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மணமக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி சுருக்கமாக தான் ஜெபம் இருக்கும். ஜெபம். ஆண்டவரே, அருமையான ஜேம்ஸ் டெரிஜா பிள்ளைகள் தங்கள் திருமணத்தை பெற்றோர், உற்றார், உறவினர்கள், இனவன ஜந்துக்கள் முன்னிலையில் உறுதி பண்ண உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடைபெறுகிற திருமண ஆராதனைக்காக பிள்ளைகள் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திலே தங்கள் ஆண்டவரே திருமண ஒப்பந்தத்தை சொல்ல உதவி செய்யும். திரியேக தேவனாகிய நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இணைத்து ஆசீர்வதியும். மணமக்கள் திருமண ஆராதனைக்கென்று சீக்கிரத்திலே ஆயத்தப்பட்டு ஆலயத்திற்கு செல்ல உதவி செய்யும். இதற்கென்று முன்னின்று செயல்படுகிற ஒவ்வொருவரும் நேரத்தையும் மற்ற காரியங்களையும் கருத்தில் கொண்டு செயல்படவும் ஆராதனை சரியான நேரத்திலே ஆரம்பித்து நடைபெறவும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சில மோசஸ் ஐயா அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்னுடைய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் விசேஷமாக மணமக்களும் கூட என்றும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஓகே, கிட்டவாமா, கிட்டவா மாப்பிள்ள, கிட்டவா. ஓகே. அப்படியே சேர்ந்துருங்க.
வெயிட் பண்ணுங்க. ஏமா நீ எங்க போற? ஏய் இங்க பாருங்க ரெடி. அப்படியே இருங்க, இங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் ட்ரை பண்ண மாட்டேன். எல்லாரும் அங்க பாருங்க. ஓகே அண்ணா நீங்க வாங்க. ரெடி எல்லாரும் இங்க பாருங்க. ஏய் எல்லாரும் ஜெபித்து நிச்சயம் அவருடைய கரத்தில் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படியாக அன்பு பிள்ளைகளை நீர் இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வந்தீர். மீண்டுமாக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக அந்த திருமணத்துக்காக மகன் வீட்டார் மணமகளுக்கென்று கொண்டு வந்திருக்கின்றதான இந்த ஆடை ஆபரணங்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைக்கு தகப்பன எலையேசர் மூலமாக ரெபேக்காலுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நீர் ஆசீர்வதித்து கொடுத்து அதை அணிந்து கொண்ட ரெபேக்கால் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல எங்கள் அன்பு மகள் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட எல்லாரும் ஜெபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் உங்களுடைய முழு பிரசனத்தால் நிரப்பி ஆசீர்வதித்தார். தொடர்ந்து திருமண ஆராதனைக்கும் அனைத்து வைபவங்களும் ஒரு பிரசனம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அண்ணா சாவணா ஐயா ரைட் ரெடி. கை வச்சு மாலை பிடிச்சிருங்க. மாலை இங்க பாருங்க மாறாதீங்க, போய் மாறாதீங்க, ரெண்டுமே மாற வேண்டாம். மாறாதீங்க பாருங்க. எடுக்கவா? ஏன் அவ்வளோ நேரம் ஆச்சு? என்ன செய்ய நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன செய்வோம்? ஆமா சாப்பிட சொன்னா போதும். எனக்கு எடுத்துவேன். அப்புறம் அவனுக்கு எடுக்கணும், அவனுக்கு எடுக்கணும், அது நான் எடுத்துட்டேன். குழந்தைகள் நல்லா எடுங்க ஃபஸ்ட்டு. அத்தை எங்கே பார்க்க சொல்லுங்க. தெரியாத அத்தை அப்படியே நீங்களும் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. திரும்புங்க. வேறு